அஸ்ஸலாமு ஹை மை டிவி ஃபேமிலிஸ். இந்த சண்டே எங்களுக்கு எப்படி போச்சுன்னா ஃபுல்லாக க்ளீனிங்கில் தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பொருளும் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி மாற்றி வைக்கலாம் நானும் என்னுடைய ஹப்பியும் டிசைட் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு ரூம் எல்லாம் மாப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பீரோ எல்லாம் ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் தள்ளிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தோம். எடுக்கும்போது செம்ம டஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பீரோலேயும் எல்லா ஷெல்ஃப்லேயும் வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம், நம்ம பால்கனி வீடும் கிடையாது. இருந்தாலும் ஃபுல்லாக டஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து டஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜினால நான் அதிகமாக பண்ண மாட்டேன், என்னுடைய ஹப்பி பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் தள்ளிட்டே வந்துட்டு நம்ம அந்த ரூமில் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வீடு அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் ஃப்ரெண்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ரொம்ப டஸ்ட்டு சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர்வேஷன் டக்குன்னு பார்த்துருங்க. எல்லா பீரோவும் நம்ம வச்சாச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா பீரோ வச்ச இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழுக்காக டஸ்ட் ஆகிடுச்சு. இது எல்லாமே நான் க்ளீன் பண்ண போகிறேன், இப்போது பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வீடு அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பெருக்கிட்டு அந்த இடத்துல நான் வந்து மாப் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நாங்கள் வந்து பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே மொத்தமாக சேர்த்து பண்ணோன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுதான் ஈஸி மெத்தட், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது. அதுக்கப்புறமா ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா பொருளும் வந்து நம்ம என்ன இருக்குது தூக்கி போகிறதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லி எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். எவ்வளோ தான் பார்த்து நம்ம எடுத்து வச்சாலும் வேஸ்ட்டான பொருட்கள் இருக்க தான் செய்யுது தூக்கி போடுறதுக்கு. அதுக்காக நான் என்னென்ன வேஸ்டேஜ் இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாக்ஸஸ் போடும்போது நம்ம அதில் பேர் எழுதி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் வந்து பாக்ஸில் பேர்லாம் நாங்கள் எழுதி வச்சுருவோம். அதுக்கப்புறமா வந்து ஷெல்ஃபில் வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து கலர் பேப்பர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கலர் பேப்பர் நம்ம இந்த மாதிரி டிசைன் வச்சு நம்ம வாங்கி போட்டோன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்குற மாதிரி ஷெல்ஃப் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற மாதிரி கொஞ்சம் ஹிட்டனாக இருக்குது தெரியல அந்த ஷெல்ஃப்னால் நம்ம நியூஸ் பேப்பர்ஸோ வேறு எது கேலண்டர் பேப்பரோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். இது கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நான் இந்த ஷெல்ஃப் பேப்பர் நான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி பபுள் ரேப்பர் யாருக்கெல்லாம் உடைக்கிறதுக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை பார்த்தோன்னே நான் வேலையெல்லாம் விட்டுட்டு அதை உடைச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஷெல்ஃப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்ட பிறகு இப்படி தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.